இந்திய விமான போக்குவரத்து 1932 ஆண்டு அக்டோபர் 15ஆம் தேதி இந்திய விமான போக்குவரத்தின் தொடக்கமாக டாடா ஏர்லைன்ஸ் தனது முதல் விமான பயணத்தை மேற்கொண்டது. JRD டாடாவுக்கு விமான போக்குவரத்து மீதும் விமான பயணங்கள் மீதும் தீராத ஆர்வம் இருந்தது. அவர் 1929ஆம் ஆண்டில் இந்தியாவில் விமான ஓட்டுநர் உரிமம் பெற்ற முதல் நபர் ஆனார். அதே நேரத்தில் பிரிட்டிஷ் இந்திய அரசு நாட்டின் முக்கிய நகரங்களுக்கு அஞ்சல்களை விரைவாக விநியோகிக்க ஒரு விமான அஞ்சல் சேவை திட்டத்தை வகுத்தது. இந்த சேவைக்கு ஒப்பந்தம் கோரப்பட்டது. பல ஆண்டுகளாக விமான போக்குவரத்து துறையில் நுழைவதற்கான வாய்ப்புகளை எதிர்பார்த்து காத்திருந்த JRD டாடா இந்த அஞ்சல் சேவையை நடத்துவதற்காக டாடா சன்ஸ் லிமிடெட் என்ற நிறுவனத்தின் கீழ் டாடா ஏர்லைன்ஸ் என்ற பிரிவை தொடங்கினார். டாடா ஏர்லைன்ஸ் பிரிட்டிஷ் இந்திய அரசிடமிருந்து எந்த நிதி உதவியும் இல்லாமல் முழுவதுமாக டாடா குழுமத்தின் மூலதனத்தை கொண்டு தொடங்கப்பட்டது. இதன் ஆரம்ப தொகை வெறும் ரூபாய் 2 லட்சம் மட்டுமே. முதல் விமானம் அப்போது பிரிக்கப்படாத இந்தியாவின் ஒரு பகுதியாக இருந்த கராச்சியிலிருந்து அஞ்சல் பைகளை ஏற்றிக்கொண்டு அகமதாபாத் வழியாக மும்பைக்கு சென்றது. இந்த விமான பயணத்தை மேற்கொண்ட டாடா ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் நிறுவனரும் விமான ஓட்டியுமான JRD டாடா ஒற்றை என்ஜின் கொண்ட டி ஹேவிலாண்ட் புஷ் மார்க் விமானத்தை தானே இயக்கினார். இந்த முதல் விமான பயணம் டாடா ஏர்லைன்ஸின் அதிகாரப்பூர்வ தொடக்கத்தை குறித்தது. நம்பகமான சேவை மற்றும் நேரத்தை கடைபிடித்தல் ஆகியவற்றின் காரணமாக டாடா ஏர்லைன்ஸ் விரைவில் வெற்றி பெற்றது. 1938ஆம் ஆண்டில் அதன் சேவைகள் மேம்படுத்தப்பட்டு பம்பாய் டெல்லி வழித்தடத்தில் பயணிகள் சேவையும் தொடங்கியது. இரண்டாம் உலகப் போருக்கு பிறகு 1946ஆம் ஆண்டில் டாடா ஏர்லைன்ஸ் ஒரு பொது நிறுவனமாக மாறியது. அதன் பெயர் ஏர் இந்தியா லிமிடெட் என்று மாற்றப்பட்டது. 1948ஆம் ஆண்டில் ஏர் இந்தியா சர்வதேச விமான பயணங்களை அறிமுகப்படுத்தியது. இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு இதுவே நாட்டின் தேசிய விமான நிறுவனமாக தேர்ந்தெடுக்கப்பட்டது. பின்னர் 1953ஆம் ஆண்டில் அரசு இந்த நிறுவனத்தை தேசியமயமாக்கியது. 1932ஆம் ஆண்டு முதல் விமான பயணம் ஒரு விமான போக்குவரத்து வல்லுநராகவும் வணிக தலைவராகவும் JRD டாடா ஆற்றிய பங்கை உலகிற்கு எடுத்துக்காட்டும் நிகழ்வாக வரலாற்றில் இடம்பெற்றது.